அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து வருகிற செய்திகளை கேட்கும்போது பங்களாதேஷ்ல மீண்டும் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது நல்லா தெரியுது நண்பர்களே. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு அப்படிங்கிற மாதிரி கலவரத்தை கையில் எடுத்து அந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிய அந்த நாட்டுடைய இஸ்லாமிய தீவிரவாத கூட்டம் அவங்க என்னதான் மாணவர்களுடைய போராட்டம் புரட்சிலாம் சொன்னாலுமே கூட அது இஸ்லாமிய தீவிரவாத கட்சிகளை ஷேக் ஹசீனா எந்தெந்த கட்சிகளை ஒடுக்கி வச்சிருந்தாரோ அந்த இஸ்லாமிய தீவிரவாத கட்சிகள் மேற்கொண்ட கலவரம் தான் ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு விரட்டுச்சு. அதற்கு பிறகு அங்க அமெரிக்கா தன்னுடைய டம்மியான யூனுஸை சீஃப் அட்வைசர் அப்படிங்கிற பேரில் உட்கார வச்சார் இல்லையா. இன்னைக்கு அதே யூனுஸுக்கு எந்த கலவரத்தை பயன்படுத்தி யூனுஸ் அங்கே பதவிக்கு உட்கார்ந்தாரோ அதே கலவரம் இப்பொழுது அவருக்கு எதிராக வெடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த சில வாரங்களாகவே அங்கே இந்த ஸ்டார்ம் இஸ் பில்டிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை மெல்ல மெல்ல அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை நம்ம பார்த்தோம். நீர் ஊத்த நெருப்பு போல இருக்குது பிரச்சனை அப்படின்னு நினைச்சு யூனுஸ் அப்படியே அது சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக வெடிச்சிருக்குது. நேற்று ஒரு தினத்துல மட்டும் 1308 பேருக்கு மேல இதுல கைது செய்திருக்கிறாங்க நண்பர்களே. இந்த பங்களாதேஷ்ல இப்பொழுது வெடிச்சிருக்கிற கலவரம் எதனால வெடிச்சது, இதை எப்படி யூனுஸ் அரசாங்கம் கையாண்டு வருது, இதற்கு சர்வதேச ரீதியில் எப்படியெல்லாம் ரியாக்ஷன் வந்திருக்குது, இது இந்தியாவை எப்படி பாதிக்கக்கூடும், இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த 4-5 நாட்களாகவே பங்களாதேஷ்ல ஆங்காங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது நண்பர்களே. ஏற்கனவே இந்த மாணவர் போராட்டம் அப்படின்னு சிலதெல்லாம் புதுசா அங்க தலைன்னு உருவாக்கி இருக்குது இல்லையா. அந்த மாணவர் குழுக்களை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, நல்லா கேட்டுக்கோங்க, யூனுஸ் நடத்துகிற அந்த டம்மி அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மீண்டும் கையில் எடுத்த காரணமோ கொள்கையோ என்னத்தை வேணா சொல்லிக்கலாம், ஏன்னா அதுகளுக்கு ஒன்றும் கிடையாது. அது என்ன, அந்த கொள்கை என்ன, காரணம் என்ன அப்படின்னாக்க, ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவங்க மீண்டும் தலை தூக்குறாங்க, அவங்கள நாங்க ஒடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சருடைய வீட்டை அவங்க சூறையாட உள்ள புகுந்தாங்க. இது காசிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்திருக்கிற நண்பர்களே. அங்க இதை தொடர்ந்து பெரும் கலவரம் வெடிச்சிருக்குது. மாணவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்க முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டருடைய வீட்டுக்குள்ள புகுந்து பயங்கர கலவரம் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து கேட்ட அந்த பகுதி மக்களையும் இவங்க பயங்கரமா போட்டு தாக்கி இருக்கிறாங்க. இதுல கடுப்பான அந்த பகுதி மக்கள் இந்த மாணவர்கள் கோஷ்டின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா, நாடு பூரம் குச்சி தூக்கிக்கிட்டு அவனுங்களை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறானுங்க. இது பெரிய கலவரமாக வெடிச்சிருக்குது. இதே சமயத்தில் இதே மாணவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மேலும் பல ஊர்கள்லையும் நகரங்கள்லையும் இதே போன்ற கலவரங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற காரணம் எல்லாமே அவாமி லீக் ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவர்களை அவங்க தடுக்கிறாங்க, டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறதான். இவ்வளவு நாளாக யூனுஸ் அரசாங்கம் இதை அனுமதித்து வந்தது அப்படிங்கிறத நாம மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. யூனுஸ் அரசாங்கம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த மாணவர்கள் கோஷ்டி அப்படின்னு தெரிகிற ஒரு சிலர் தான். அவங்களுக்கு பின்னால் இருந்த இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத இயக்கங்கள் தான். இவையெல்லாம் இப்பொழுது யூனுஸ் மேல திரும்பி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. காலை சுற்றின பாம்பு கடியாம விடாது அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பங்களாதேஷுடைய ராணுவத்துடைய சப்போர்ட்டை பெற்ற பாகிஸ்தான், சீனா, அமெரிக்காவுடைய சப்போர்ட்டை பெற்ற யூனுஸ் என்ன பண்ணாரு, அந்த நாட்டில் தீவிரவாத இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை ஊக்குவிச்சாரு. அவங்க நேரடியாக போராடினா அது உலக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அமெரிக்காலாம் ஏத்துக்காதுங்கிறத உணர்ந்த யூனுஸ் ரொம்ப வில்லத்தனமாக யோசிச்சு மாணவர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி அவங்கள போராட்டத்தில் இறக்குனாரு. அதற்கு அவங்க கொடுத்த சில்லி ரீசன்லாம் நம்ம பலவாறு விவாதிச்சிருக்கிறோம். ஆட்சி தாங்கைக்கு வந்த உடனேயே யூனுஸ் என்ன பண்ணாரு, இந்த மாணவர் அமைப்புகளுடைய தலைவர்கள் சிலதுங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தது இல்லையா, இவர் தானே தூண்டி விட்டாரு. அந்த ஆட்கள் ஒரு 10 பேர்த்த பிடிச்சி மினிஸ்டர் ஆக்கிட்டார்.
அதே போல அடுத்த த்ரெட் அவருக்கு என்ன அப்படின்னா, அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகள், குழுக்கள், அந்த கட்சிகள்ல இருந்து ஒரு 10 பேர்த்த தூக்கி மினிஸ்டர் ஆக்கிட்டார். அப்போ பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சார். ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு. இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புல இருக்கிற புது தலைவர்களும் சரி, இந்த மாணவர் தலைவர்கள்னு புதுசா கிளம்பி இருக்கிற ஆட்களும் சரி, இதுவரைக்கும் பதவி சுகத்தை காணாதவர்கள். அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆட்களாக கைப்பிள்ளை போல ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தவங்க. அவங்கள திடீர்னு மினிஸ்டர் ஆக்கணும்னு அவனுங்களுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அந்த அதிகார போதையில அவங்க தங்களுக்குன்னு சொத்து சேர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி இப்படியே தொடரணும். அரசியல் கட்சிகள், வேறு அரசியல் கட்சிகள், வேற யார் இருக்கிறா? கலிதா ஜியா தான். அந்த அம்மாவுடைய கட்சியோ அல்லது மீண்டும் அவாமி லீக் ஷேக் ஹசீனாவுடைய கட்சியோ வந்துருச்சுன்னா, இந்த 2 கட்சி தான் பங்களாதேஷில் பெருசாக இருக்குது. மற்றபடி பெரும் கட்சிகள்லாம் எதுவும் இல்லை. இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒன்று ஆட்சிக்கு வந்ததுன்னா தங்களுடைய பவர் போயிரும், பதவி போயிரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற இந்த நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளானுங்க, இந்த தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு திரியறவனுங்க என்ன பண்றாங்க? இனி இந்த அரசியல் கட்சிகள் மேலே எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு அவாமி லீக் கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்றதுலயே குறியா இருந்தாங்க. ஆரம்பத்தில் இதை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்த யூனுஸுக்கு அடுத்த பிரச்சனை எங்க வந்ததுன்னா, இவங்களோட டார்கெட் என்ன? அரசியல் கட்சியிலே இருக்கக்கூடாது, அதானே டார்கெட்டு. அதனால அடுத்ததாக கலிதா ஜியா கட்சியை சேர்ந்தவர்களையும் இவங்க அடிச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. அவாமி லீக் அடிக்கிறோம்ங்கிற பேர்ல இந்த கட்சியையும் சேர்த்தி அடிக்கிறது. இனி எவனும் அரசியலே பேசப்படாதரா, நாங்க தான் அரசியல், நாங்க நடத்துறது தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் இந்த மாணவர் தலைவர்னு சுத்திக்கிட்டு இருக்கிற அதுகளும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தான், அவங்களும் தீர்மானமாக இருக்கிறாங்க. யூனுஸ் என்ன நினைக்கிறாரு? தான் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் ஓடுது அப்படிங்கிற நினைப்புல இத்தனை நாளா இருந்துட்டாரு. ஆனா தன்னுடைய அமைச்சர்கள்லாம் ஒரு லெவலுக்கு மேல தடிகட்டு திரிய ஆரம்பிச்சதை பார்த்த யூனுஸால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போறதை உணர ஆரம்பிச்சாரு. இதே காலகட்டத்தில் இந்தியாவும் யூனுஸுடைய அரசாங்கத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சது. சர்வதேச அரங்கத்திலையும் இந்தியாவுடைய குரல் எடுபட ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். அதனால அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் யூனுஸ் அழைச்சு இனிமேலும் இந்துக்களின் மீதோ கிறிஸ்தவர்களின் மீதோ எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது, நடந்தா உங்களை தூக்கிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. போன வாரம் இந்த விஷயம் வந்த உடனே யூனுஸ் என்ன ஆர்டர் போடுறாரு? எல்லாம் நிறுத்துங்கப்பா, இனிமே எந்த மைனாரிட்டி மேலையும், அதாவது இந்துக்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது, மீறி நடத்துனீங்கன்னா உங்களுக்குலாம் கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவையும் அமைக்கிறாரு. ராணுவம், போலீஸ்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறாரு. இது நடந்து ஒரு 4 நாள் கூட இருக்காது, ஆங்காங்க நாட்டுக்குள்ள அங்கங்க கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது. அது மாணவர்கள் தாங்களாக நடத்துறாங்க கலவரம் அப்படிங்கிற பேர்ல இப்பொழுது கலவரம் கிளம்புச்சு. இப்பொழுது அது நாடு முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது. காசிப்பூர்ல ஆரம்பிச்ச இந்த கலவரத்தி இப்பொழுது பங்களாதேஷ் முழுவதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த முறை யூனுஸ் என்ன பண்றாரு? உடனடியாக கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும்னு ராணுவத்தை களத்தில் இறக்கி இருக்கிறார். இறக்கி இதுவரைக்கும் 1308 பேர்த்துக்கு மேல அவங்க கைது செய்திருக்கிறாங்க. ஆனால் வெளியில, அதாவது மாணவர் தலைவர்களுக்கு எதிராக, மாணவ அணியினருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னா அந்த மக்கள்லாம் யூனுஸை அடிச்சு விரட்டிடுவாங்க இல்லையா? அதுக்கு பயந்துகிட்டு யூனுஸ் வெளியில என்ன சொல்றாரு? இந்த மாதிரி மாணவ தலைவர்கள், மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கல, அவங்க மேல இவங்க யாரோ கலவரம் பண்ணாங்க, உள்ளூர்காரங்க, அவங்கள தான் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கதை ஒன்றை எடுத்து விட்டுருக்கிறார் பாருங்க. அது மாணவ தலைவர்களும் இதே கதையை ஒரே மாதிரி சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்க? இவனுங்க அவாமி லீக் எம்பி இருந்தார் இல்லையா, மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவரு வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க போனாங்களாம். அந்த சமயத்தில் அந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்
அமைச்சருடைய வீட்டை அடிச்சு நொறுக்கணும்னு பொதுமக்கள் வந்தாங்களாம். அந்த சமயத்துல இவங்க வந்து இந்த ஷேக் ஹசீனா கட்சியுடைய முன்னாள் மினிஸ்டர் இருக்காரு, அந்த வீட்டுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு அரணாக நின்னோம், எங்களை அடிச்சு கலவரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒரு கட்டுக்கதையை கிளப்பி இருக்கிறானுங்க. எப்படி ஆடு நனைதேன்னு ஓனா அழுதுச்சான், அந்த கதையா ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை அடித்து விரட்டி நாட்டை விட்டே ஷேக் ஹசீனாவை துரத்துனது இவனுங்க தான். இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிக இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவனுங்க, இந்த மாணவரின் சொல்லிட்டு திரிகிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் இவனுங்க இப்பொழுது என்ன சொல்றானுங்க, நாடு முழுவதும் ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவங்களை நாங்க பாதுகாக்கத்தான் போனோம், ஆனா மற்ற ஆட்கள் இப்ப இவனுங்க புதுசா என்ன கிளப்பி விடுறானுங்க, ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவங்களே எங்களை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ஏப்பா நீ வந்து ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே உன்னை அடிப்பாங்களா இப்படின்னு இப்பொழுது பொதுமக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்பொழுது யூனுஸ் அரசாங்கத்தால கட்டுக்குள் வைக்க முடியாத அளவுக்கு கலவரம் பத்தி எரியுது பங்களாதேஷ் முழுவதும். அடுத்த ஒரு சில நாட்கள் இந்த கலவரம் தொடர்ந்தது அப்படின்னா ஷேக் ஹசீனா எப்படி நாட்டை விட்டு ஓடினாரோ அதே நிலைமை யூனுஸுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையே இதை கிளப்பி விடுறதே பங்களாதேஷுடைய ராணுவம் தான். ராணுவ புரட்சி ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணம் வேணும், பொதுமக்கள் அதை ஏத்துக்கணும்ல. அதனால இப்படி ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அடுத்ததாக ராணுவ புரட்சி ஒன்று ஏற்படுத்தி ராணுவம் வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றிடுறது, யூனுஸா அடிச்சு விரட்டிடுறது, யூனுஸுடைய ஆளுகளை பூரா அடிச்சு விரட்டிட்டு பங்களாதேஷ செக்குலர் நாடு அப்படிங்கிறத இல்லாம மாத்தி முழுக்க முழுக்க இஸ்லாமிய தீவிர கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடாக மாத்துறது, ISIS உடைய ஒரு நாடு போல இதை மாத்துறது, தாலிபான் உட்கார்ந்து இருக்குது ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாத்துறது அப்படின்னு கொஞ்சம் சில வாரங்களாகவே இப்படி திட்டமிட்டதை நாம கூட நம்ம சேனல்ல பலமுறை பேசியிருக்கிறோம். அந்த ராணுவ புரட்சிக்கு இப்பொழுது அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் யூனுஸ் ஒரு குள்ளநரி விட கேவலமானவன், ஒரு பாம்பை விட மோசமானவன். அப்படிப்பட்ட அந்த யூனுஸை அடிச்சு விரட்டணும் அந்த மக்கள் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அங்க மீண்டும் ராணுவ புரட்சி ஏற்பட்டால், முந்தி பங்களாதேஷ்ல எர்ஷத் அங்க ராணுவ தளபதியாக இருக்கும்போது ராணுவ புரட்சி ஏற்பட்டு எப்படி பங்களாதேஷ் நாடே நாசமா போச்சோ, உலகத்திலேயே ஆக ஏழை நாடுகள் பட்டியலில் போய் விழுந்ததோ, அதே போல மீண்டும் பங்களாதேஷ் உலகத்தின் மிக ஏழை நாடுகள் லிஸ்டில் போய் ஒழுகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எப்படியோ யூனுஸ் ஒழிந்தால் சரி அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.